ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? ஒரு ஆட்சியாளர். தன்னுடைய குடும்ப பிரச்சனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்த நேரத்தில் வந்து சந்தித்து சொல்ல முடிகிறது, வீட்டுக்கே வந்து சொல்ல முடிகிறது. அப்ப பாருங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை கூட ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில் அவர்கள் தீர்வை தருவார்கள் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து தெளிவு பெற முடிகிறது. இன்னைக்கு இப்ப ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கிறாங்களா? ஒரு கலெக்டர் சந்திச்சு மனு கொடுக்க முடியுதா? மக்களால கலெக்டர் சந்திக்கிறதுக்கு அவ்வளவு அலைய வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே மீறி அவர்கள் மனுக்கள் கொடுத்தாலும் பல நேரங்களில் கண்டுகொள்ள சில நேரங்கள் என்னவாகி விடுகிறது, மனுக்கள்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கும், தூங்கிட்டு இருக்கும். மனு பாட்டிமா மனு கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பணம் வரல. அந்த பாட்டிமாவுக்கு இவங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன? லேப்டாப் எடுங்க, செல்போனை எடுங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபினா என்ன அந்த அம்மாவுக்கு தெரியாது, லேப்டாப் எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியாது. என்னது ஓடிபி அப்படின்னா என்னமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பரிகாரம். இப்படி அலைய வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட பார்க்கிறோம், மக்கள் கொடுத்த மனுக்கள்லாம் மலையில குப்பையில கிடக்குது, பழைய பேப்பர் கடையில கிடக்குது, டீ கடையில பஜ்ஜி மனு, மக்கள் கொடுத்த மனு பஜ்ஜில வருது. அப்ப எந்த அளவிற்கு மக்களினுடைய மனுக்கள் பிரச்சனைகள் ஆட்சியாளர்களால் அலட்சியப்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும். இந்த அவலம்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்ல.